கந்தன் கருணை கண்களில் ஒளி தரும் நேரம். கவலைகள் எல்லாம் காற்றில் கரைந்து போகும். ஓம் நமச்சிவாயம். அறத்தோடு வாழக்கூடிய தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் குரல் குருஜியினுடைய பணிவான வணக்கம். இன்றைய பதிவு என்பது குரு உபதேசம். ஒரு குருவினுடைய ஆற்றல் எப்படி இருக்க வேண்டும், அவர் இந்த சமுதாயத்துக்கு எதை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில்தான் இன்றைய பதிவு இருக்கப் போகிறது. வள்ளுவனை நாம் மட்டுமல்ல, இந்த உலகமே குருவாக ஏற்றுக்கொண்டது. அறிவுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களுக்கும், அனைத்து உயர்ந்த விஷயங்களுக்கும் தேவையான அத்தனை கருத்துக்களையும் மிக அற்புதமாக கொடுத்திருக்கின்ற, எல்லா மொழிகளிலும் எண்ணிக்கையில் அடங்க முடியாத அளவுக்கு எல்லா மொழிகளிலும் இந்த உலக தேசம் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெருமையுடைய பதிவு என்பது நம்முடைய தமிழ் இனத்துக்கே உரிய மரியாதைக்குரிய திருக்குறள். திருக்குறள் என்பது வள்ளுவனால் கொடுக்கப்பட்டது என்று நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவன் கொடுத்தது அற ஒழுக்கத்தை. அந்த அற ஒழுக்கம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதை அவரே பாயிரத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் இரண்டுபட்டு இருக்கிறது என்ற நிலையை உணர்ந்து கொண்டு வள்ளுவன் பாயிரம் அமைத்த போது முதலாக கடவுள் வாழ்த்து, அடுத்து வான் சிறப்பு, அடுத்து நீத்தார் பெருமை, கடைசியாக அறம் வலியுறுத்தல். இதுதான் வள்ளுவனுடைய பாயிரம். ஆனால் குறளுக்கு விளக்கம் எழுதி உயர்ந்த நிலையை அடைந்த பதிமேலழகருடைய பாயிரம் என்பது ஒவ்வொரு சொல்லுக்கும் இலக்கணத்தோடு சொல்லக்கூடிய ஆற்றலுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. அது வேறொரு பக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்போது நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த மனித குலம் எண்ணையும் எழுத்தையும் தான் கைப்பற்றி வாழ வேண்டிய நிலையில் உள்ளது. எண் என்பது சமயம், மனிதனுக்குரிய படிப்பு, சமுதாய படிப்பு, உலகியலான படிப்பு. எழுத்து எண், கணிதம் என்பது எண் என்பதும் எழுத்தென்பதும் இரண்டு கண்ணென கொள்கை என்று சொல்வது போல, எழுத்து என்பது மொழியாகவும் எண் என்பது விஞ்ஞானமாகவும் இருப்பதை நாம் காண முடியும். இந்த விஞ்ஞானம் பொருளை மட்டுமே தேடி சென்ற காலங்கள் போய், கணிதம் என்பது விஞ்ஞானம் என்பதும் மொழி என்பதுதான் வாழ்வியல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த விஷயத்தை நோக்கி எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அந்த விஷயங்கள் அனைத்தும் அறம் பொருள் இன்பம் என்ற அந்த மூன்று நிலை, குடாஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நிலையில் ஒடுங்கிவிடும். வீடு என்பது அது பெற வேண்டிய இடம். வள்ளுவன் என்ன செய்கிறார்? நீத்தால் பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த முற்றும் துறந்த இருவகை பற்றுக்களையும் நீக்கிய அந்த துறவிகள் பற்றி அவர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கித்தான் நமக்கு திருக்குறளை தந்திருக்கிறார். நீத்தால் பெருமை என்ற குறளினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 குறளையும் படித்து விட்டாலே ஒரு மனிதன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையவனாக மாறிவிட முடியும். அதற்கு உதாரணமாக நான் உங்களிடம் முதல் குறளை சொல்லுகின்றேன். ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை, விழுப்பத்தில் வேண்டும் பணுவல் துணிவு. இந்த குறளை மேலோட்டமாக பார்த்தால் ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தவர்களுடைய பெருமையைத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதமும் அனைத்து நூல்களும் ஏற்றுக்கொண்டன. இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு இருக்கக்கூடிய பெருமையை விட முற்றும் தோன்ற நாடுகளுக்குத்தான் உயர்ந்த இடம் என்பதை இந்த குறள் காட்டுகிறது. ஆனால் இந்த குறளில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான விளக்கம் என்னவென்று கேட்டால், ஒரு மனிதன் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழன். ஒரு தமிழன் என்றால் அவன் அறம் ஒழுக்கம் உடையவன் என்பதுதான் அவனுடைய அடையாளம். ஒரு தமிழச்சி என்றால் அவள் கற்புடையவள் என்பது அவளுடைய அடையாளம். ஒரு தமிழன் அறத்தை மட்டும், அற ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடித்தால்
அறம் வளரும். அறம் வளர்கிற போது பாவம் தேயும். பாவம் தேய்ந்தால் அவனுடைய அறியாமை நீங்கும். நம்முடைய மொத்த கஷ்டங்களுக்கும் காரணம் நம்முடைய பாவ வினையினால் ஏற்படக்கூடிய அறியாமைதான். அந்த அறியாமை நீங்க வேண்டும் என்றால் அறம் வளர வேண்டும். அறம் வளர பாவம் தேயும். பாவம் தேய்ந்தால் நம் அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கியவுடன் நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த உலகத்தின் நிலையாமையை உணர்ந்து கொள்வோம். நாம் வாழுகின்ற வாழ்க்கை அனைத்தும் பொய்யானது என்பதை உணர்ந்து கொள்வோம். அப்படி நிலையாமையை உணர்ந்த போது நமக்கு ஏற்படக்கூடியதுதான் மெய் உணர்வு. இந்த மெய் உணர்வு தான் நமக்கு 3 நிலையில் ஏற்படக்கூடிய களைப்பை பற்றி சொல்லுகிறது. என்ன களைப்பு? உடல் உழைக்கிற போது உடல் களைத்து ஓய்வெடுப்போம். நம் மனதுக்கு தகாத விஷயங்களை நாம் கேட்கிற போது மனம் களைத்து போய் உடலும் சேர்ந்து ஓய்வெடுப்போம். ஆனால் சிறந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் உயிர் களைப்பு என்ற ஒரு களைப்பு வரும். இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் அந்த உயிர் களைப்பு வந்த மனிதருக்கு மட்டும்தான் உருவாகும். அவர்கள்தான் விரதம், ஞானம், யோகம் என்ற நிலைகளை உருவாக்கி அதன் மூலம் என்றும் இன்பமாக இருக்கக்கூடிய பேரின்ப வீட்டை அடைவதற்கான வள்ளுவன் காட்டிய நெறியில் நின்று அவா அறுத்து உண்மையான இலக்கை அடையக்கூடியவர்கள் என்பதுதான் இந்த ஒழுக்கத்தை நீத்தால் பெருமை, விழுப்பத்தில் வேண்டும் பணிவில் துணிவு என்ற திருக்குறளில் உள்ள ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஞானிகள் தான் இந்த உலகத்தில் அற ஒழுக்கம் இயற்கையில் எப்படி இருக்கிறது இதை அனைத்தையும் எடுத்து நம் சமுதாய மக்களுக்கு கொடுக்கிற போது அவர்கள் வாழ்க்கையை சரியாக நடத்த முடியும் என்பதற்காகத்தான் திருக்குறளே நமக்கு வந்தது. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஒரு மனிதன் பிறக்கிற போதே அவனுடைய இயல்பு, அவனுடைய ஆன்மாவுடைய இயல்பே பதி, பசு, பாசம் என்ற 3 நிலைகளில் பதியாகிய இரையாற்றலை தேடாமல் பசு ஆக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பாசம் என்ற மலங்களை தேடி ஓடுவதுதான் இயற்கை. எனவேதான் நம் முன்னோர்கள் மனிதன் சரியாக வாழ வேண்டும், அவன் பிறப்பிலேயே குற்ற உணர்வு உள்ளவனாகத்தான் இருக்கிறான், அந்த குற்றங்களை நீக்கி அவன் சரியான இலக்கை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு கல்விச்சாலைகள் வேண்டும் என்பதற்காகத்தான் 12 ஆண்டுகள் குருகுல படிப்புகளை கொடுத்து அன்றையபடி வாசி தத்துவத்தையும் கொடுத்து மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தி இல்லற வாழ்க்கைக்கு முறையான அறிவுரைகளை கூறிக்கொண்டு நம் வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கான நிலையை உருவாக்கி தந்தார்கள். நாம் நாகரிகம் என்ற பெயரில் பொருள் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தேவை என்ற ஒரு மாயையின் முடிவோடு இயங்குவதனால் வாழ்க்கையை நாம் படிக்க தவறிவிட்டோம். அனைவரும் வாழ்க்கை படிப்பை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது ஒரு உயர்ந்த பண்பை, அற ஒழுக்கமாக இருக்கட்டும், அன்புடைமையாக இருக்கட்டும், அருளுடைமையாக இருக்கட்டும், அல்லது ஒரு தர்ம காரியமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை உறுதிப்படு. எதையாவது ஒன்றை பிடித்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய கொள்கையாக வைத்துக்கொண்டு உன் நடைமுறையை நடத்த தயாராக இருந்தால் அந்த ஒரு விஷயமே இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு குருஜி. வணக்கம்.